முடிஞ்ச அளவு வேகமாக ஸ்டாக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தான் வருங்காலத்தில் கோடீஸ்வரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பா அந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சான்ஸ். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், அப்போ வேறு பணம். இப்போ நீங்கள் வாங்கி வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒன்றே ஒன்று, கண்ணுன்னு அதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்கன்னு வைங்க, காசு உங்களுக்கு தான். வருங்காலத்தில் நீங்கள் தான் மிகப்பெரிய பணக்காரர். நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் குளோரெக்ஸ். என்னடா காமெடி பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா? அப்புறம் இப்போது சோஷியல் மீடியாவை திறந்தாலே யாருடைய பிரச்சனை, என்ன பிரச்சனைனாலும் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் குளோரெக்ஸ். இன்னும் கொஞ்சம் காலத்தில், இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரியுடைய மெசேஜில் தான் எனக்கு அது ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு. அது தம்பி, காலப்போக்கில் தங்கத்தை விட விலை கூடிரும் போல் இருக்குதே குளோரெக்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க. இல்லை, எனக்கு புரியலை. உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை, சரி ஓகே, உங்களுடைய பிரச்சனைக்கு குளோரெக்ஸ் குடித்தா தீர்வாகிருமா? குடலில் இருக்கிற நாத்தம் ஊத்த எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் கழுகிட்டு போகும், அவ்வளவுதான். குளோரெக்ஸை குடித்தா உசுரெல்லாம் போகாது. குடல் வெந்து கொஞ்ச காலத்துக்கு குடல் கும்பியெல்லாம் வெந்து அந்த நேரத்துலையும் சுரு போக மாட்டேங்குதே அப்படின்னு வழியில் நீங்கள் துடிப்பீங்க. குளோரெக்ஸ் குடித்து அந்த மாதிரி பாடுபட்டவங்களுடைய நிலைமை பர்சனலாகவே கேள்விப்பட்டிருக்கிறேன். யாருமே இல்லை, அது இல்லைம்மா, இந்த வீடியோ நீ போட்டிருக்க கமெண்ட்டை கொஞ்சம் போய் பாரு. நீ போட்ட வீடியோவில் கமெண்ட்டை கொஞ்சம் போய் வாசிச்சு பாருமா. உனக்காக எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்கன்னு. யாரும் இல்லைன்ற நான் இருக்கேன் எத்தனை மெசேஜ் பா. இனி வாழ்ந்து வேலைன்னு சாவுற முடிவு வந்துட்டு, சரியா? அனாதை விட்டுட்டீங்க. சாவுற முடிவு வந்துட்டு எனக்கு, சரியா? சாவுற முடிவு வந்துட்டு இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்க, சரி ஓகே. இதை பாருங்க, நான் பொய்யா சொன்னேன். இப்போ நீங்கள் இதை வாங்கி வைக்கலன்னு வைங்க, நல்ல டிமாண்டுக்கு வைக்கலாம். எதிர்காலத்தில் நல்ல டிமாண்டுக்கு. தங்கம் என்னங்க, தங்கம் குளோரெக்ஸ் வாங்கி வைங்க. வருங்காலத்தில் நீங்கள் தான் கோடீஸ்வரன். ஸ்டாக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இப்போ உருவாக்கிட்டு வராங்க. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போகும்போது ஒருத்தர் மாதிரி 100 பேர் 1000 பேர் வந்துடுவாங்க. அந்த டைமில் குளோரெக்ஸை டிமாண்ட் பண்ணி விற்றா இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட அதான் போகிறாங்களே, அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கி எடுத்துகிட்டு சரி நீங்கள் அந்த குளோரெக்ஸ் போத்தலை கொடுக்கலாம். அப்படித்தான் அது முதல் தரம் குடிக்கும்போது அப்படித்தான் இருக்கு. அதையும் குடிச்சிட்டு பேசுறீங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல இடிக்குது. குளோரெக்ஸை சில இடங்களில் நான் அந்த பாத்ரூமில் சில இடங்களில் சில டைமில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு அதை திரும்பி கூட பார்த்ததில்ல. கடைக்குள்ளே ஜெமியாக்குள்ளே போனாலும் அது இருக்கிற பக்கம் கூட நான் திரும்பி பார்க்குறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு குரல் முக்கியம் இல்லையா?
நம்ம எப்படி கோல்டு வாட்டர் குடிக்கிறது இல்லையோ, ஜூஸ் குடிக்கிறது இல்லையோ, காஃபி குடிக்கிறது இல்லையோ, அது மாதிரி அந்த குளோரெக்ஸை கண்டாலும் நம்மளுக்கு ஏழாம் பொருத்தம். குளோரெக்ஸ் பக்கம் திரும்பி பார்க்கல, ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையில் பாத்ரூமில் கொஞ்சம் அந்த கரை படித்த மாதிரி இருக்குன்னு அந்த இடத்துல எல்லாம் குளோரெக்ஸை ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் கழுவணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வேலை செய்கிற அக்கா வீட்டில். அப்போ அவங்க சொன்ன பிறகு அப்போ சரின்ட்டு நான் அந்த மாதிரி செஞ்சுட்டு 10 நிமிஷம் கழித்து போய் ப்ரஷ் எடுத்துகிட்டு தேய்க்கலான்னு குனிஞ்சேன் பாருங்கள். அப்படியோ வந்து இதில் அப்படியோ ஒரு பிடிச்சி இந்த இடமே காஞ்சி போச்சு எனக்கு. சும்மா என்றாலே அந்த இடத்துல அப்படியே ஒரு வறண்டு போன தன்மை. ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு அந்த தொண்டையே சும்மா சாதாரணமாக பேசுகிறது கூட தொண்டை துறக்க இல்லாமல் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட குளோரெக்ஸே அசால்ட்டாக ஜிப்பாக அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு நம்ம மக்கள். மேலே குளோரெக்ஸ் தானே இல்லை, நல்லா சுடு தண்ணி ஊற்றி அதே போத்தில் கழுவுன்னு நல்லா கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூளையும் போட்டு வச்சாங்களான்னு தெரியல. யாரையும் சாவ சொல்லலை. ஆனால் நம்ம குளோரெக்ஸை ஸ்டாக் பண்ணுவோம், நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவோம் தேவைப்படும் இந்த மாதிரியான ஆட்களுக்கு. அன்பார்ந்த உறவுகளே, எல்லாருக்கும் அந்த எண்ணம் வாரது தான், எல்லாருக்கும் வாரது தான். நான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தருணம், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், என்ன வாழ்க்கடாது பேசாமல் செத்து போன நல்ல போல இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனாலும் முயற்சி பண்ணுங்கள், விடாமுயற்சி நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வெற்றியை தரும். தொடர்ந்து போராடுவோம். எத்தனை அடி, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவெல்லாம் வாழ்க்கையில் துவண்டு போனவங்க இருக்கிறாங்க. 2 கை 2 கால் இல்லாதவங்க கூட இன்னைக்கு வாழலையா? முயற்சி பண்ணுவோமே, நல்லா தான் இருக்கிறோம். முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவோம். கண்ணு தெரியாதவங்க வாழலையா? ஒரு கை இல்லாமல் 2 கை இல்லாமல் 2 கால் இல்லாமல் மனுஷன் பொழைக்கலையா? இன்னைக்கு வாழலையா? முயற்சி பண்ணுவோம். இருக்கிறத கொண்டு இன்பம் அடைய பாருங்க மக்களே. யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் ஏதாவது சேர்த்து உங்களுக்குன்னு நீங்கள் வாழ பாருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இது நானும் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94.